தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்த சூழலில் அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பாமல் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்குமாறு தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. தமிழகத்தில் காலியாக உள்ள 6553 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் 2023-2024 ஆண்டு தேர்வு நடத்தியது. அதில் வெற்றி பெற்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணி நியமனம் வேண்டி காத்து கிடக்கிறார்கள் என்பதையும், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 177 படி அவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பதையும் ஒரு மாதத்திற்கு முன்பே தமிழக பாரதிய ஜனதா சார்பாக நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். ஆனால் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு தகுதியான ஆசிரியர்கள் தயாராக உள்ள நிலையில் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்குவதில் அரசுக்கு என்ன சிக்கல்? மாணவர்களின் எதிர்காலம் மீதும் ஆசிரியர்களின் நல்வாழ்வு மீதும் துளியும் அக்கறை இல்லாமல் தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதுதான் நல்ல நிர்வாகத்திற்கான அழகா? ஒருவேளை ஒரு போஸ்டிங் போடுவதற்கு இத்தனை லட்சம் ரூபாய் வேண்டுமென இதிலும் ஊழல் நடத்த திட்டமா? 50 வயதை கடந்து அரசு ஆணைக்காக காத்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களின் கோரிக்கைகளை தனது ஆட்சியின் இறுதி காலத்திலாவது நிறைவேற்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு மனமில்லையா? ஆசிரியர்களின் கோரிக்கைகளையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வரும் ஆளும் அறிவாலய அரசு அதற்கான விளைவுகளை 2026 சட்டசபை தேர்தலில் அறுவடை செய்யும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.